நாலு முடி எதுக்கு இப்படி அவசர அவசரமா வர சொன்னீங்க? எம்மா, வேக வேகமா ஓடி வந்திருக்கேன் மூச்சு இறக்கி. என் வீட்டு கோழி அடிச்சு குழம்பு வச்சு தின்னவன் நல்லாவே இருக்க மாட்டா. அவளுக்கு வயிற்றால புடுங்கிட்டு போவோம். என்ன நாலு முடி கிளவி இந்தா கிளி கிளிக்குது. ஏட்டி, உனக்கு எப்பவுமே போன் அடிச்சேன். கூட்டத்துக்கு எவ்வளவு நேரம் கழிச்சு வர பாரு. வாழ்க்கையில உனக்கு டிடிகேஷனே இல்ல சின்ன பொண்ணு. நாலு முடியாது, டிடிகேஷன் இல்ல, டெடிகேஷன். ஏதோ ஒரு மண்ணி இருந்துட்டு போட்டோம். அந்த கிளவி என்ன சாபம் கொடுத்து தெரியுமா? காது கொடுத்து கேட்க முடியல. யூ பிளடி சீட். இந்த வார்த்தைகள் எல்லாம் எவ்வளவு நேரம் தான் தனியா இருந்து கேக்குறது? அதான் நீ வந்து ஜாயின் பண்ணிக்கணும் உன்னை கூப்பிட்டேன். என்ன சின்ன பொண்ணு, கிட்டுப்பட்டி கோழியே காணாங்கவோ? உனக்கு எதுவும் தெரியுமா? இல்ல அம்பச்சக்கா, எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது. நானே இப்பதான் வந்து நிக்கிறேன். என்கிட்ட கேட்கற கேள்வியே பாரு. அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு, நீங்களும் 2 பேரும் தான் நேத்து மதியானத்துல இருந்து ஆளையே காணோம். அதான் ஒரு சந்தேகத்துல கேக்கேன். கிட்டுப்பட்டி கோழியே எதுவும் தூக்கிட்டு போனீங்களாட்டி? என்ன அம்பச்சக்கா வேடிக்கை பக்கம் வந்து எங்க மேல திருட்டு பட்டம் கட்டுறீங்க? ஏக்கோ, யாரை பத்தி என்ன கேக்குற? என் வாழ்க்கையில எனக்கு தெரிஞ்சது எல்லாம் நேர்மை, கருமை, எருமை. கோவப்படாதீங்கடி. எனக்கு தெரியும் சின்ன பொண்ணு, நீ இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டேன்னு. இருந்தாலும் கேக்கேன். எதுனாலும் மறைக்காம உண்மையை சொல்லிருங்க டி. நேத்து மதியத்துல இருந்து உங்களை ஆளையே காணமே. உமாளுக்கு வளகாப்புக்கு வளையல் எடுக்கவும் போனோம். அப்பமும் நீங்க வர காணோம். எங்க போனீங்க? நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா பழகிட்டு இருக்கோம். எங்ககிட்ட மறைக்கிறதுக்கு என்ன சின்ன பொண்ணு இருக்கு? ஏக்கா, இப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க பாத்துக்கங்க. எங்களுக்கே ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. நாங்கெல்லாம் ஒண்ணு எடுக்கல அம்பச்சக்கா. கோழி திருடுற அளவுக்கு அவ்வளவு சீப்பான ஆள்லாம் கிடையாது. நான் உடனே நம்புறேன் சின்ன பொண்ணு. சும்மா தான் கேட்டேன். எது மனசுல வச்சுக்காதீங்க. கேக்குறது அம்புட்டு கேட்டுப்பட்டு மனசுல வச்சுக்க கூடாது, மண்டையில வச்சுக்க கூடாதுன்னு. கோவப்படாத கீதா. இந்த விஷயம் நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும். உங்கள்கிட்ட தனியா தானே வந்து கேட்டேன். சரிம்மா தாயே, எதுவும் காதுல வாங்கிக்கல. உங்களை மன்னிச்சு விடுறேன், போங்க. என்னையே மன்னிச்சு விடுறதுக்கு நான் என்ன சின்ன பொண்ணு தப்பு பண்ணேன்? அழகு போல பிள்ளை மாதிரி பொத்தி பொத்தி வளர்த்தேன். ஏன் சிம்ரனை இப்படி தூக்கிட்டு போயிட்டாளுவல? வேணங்காத உழுவோம், நல்லா இருப்பாளுவல, நாசமா பேர் வாழுவோம். கிட்டுப்படி என்ன அவ்வளவோ இவ்வளவோங்க? ஏதாச்சும் திருட்டு பயிலுவோ கூட தூக்கிட்டு போயிருக்கலாம். என்னைக்கு இதா உனக்கு தெரிஞ்ச மாதிரியே பேசுற? புதுசா முகம் தெரியாத ஆளுவோ எதுவும் ஊருக்குள்ள வந்துச்சா? எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது. எனக்கு வீட்டு வேலையே சரியா இருக்கு. இத பக்கவா நேரம் முட்டைக்காண்டி வச்சிருந்தேன். இப்படி எவ்வளோ தூக்கிட்டு போயிட்டாளுவலே என் கோழிய. எவ அடிச்சு தின்னாலோ தெரியல. அவ கல்லீரல் கருகி போயிடணும். என் கோழிய குழம்பு வச்சு தின்னவளோ நாக்கு அழுவி போயிடணும். ஈவு இறக்க இல்லாம இப்படி பண்ணதுக்கு 10 நாளைக்கு வாந்தியும் பேதியுமா எடுத்து கட்டையிலேயே கிடக்கணும். கடவுளே, ஒரே ஒரு கோழியை தின்னுட்டு என்னென்ன சாபம்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. ஏன் சிம்ரனை திருநவ கை புழுத்து போவ. கிட்டுப்பட்டி, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. கண்டிப்பா உங்க கோழி திருப்பி கிடைக்கும். வருத்தப்படாதீங்க. யார் எடுத்திருந்தாலும் சரி, நல்லாவே இருக்க மாட்டாவோ. அவியல மட்டும் கண்டுபிடிச்சு குறவளைய கடிச்சு துப்புறனா இல்லையான்னு பாருங்க. தெரியாம திருடி தின்னுபுட்டேன். இந்த கிளவி வேற மூச்சுக்கு 300 வாட்டி நல்லா இருக்க மாட்டான்னு சொல்லுது. ஐயோ, பயமா இருக்கு. கிட்டுப்படி, இப்படிதான் என் வீட்டு கோழி 2 மாசத்துக்கு முன்னாடி திருட்டு போச்சு. இன்னும் கிடைக்கவே இல்ல. ஆள் யாருன்னு தெரியல. இங்க பாரு கிட்டு, இப்படி எல்லாம் சாப விட்டுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. வேற என்னமா செய்ய? வயிறு எரியுதே. பில்லி சுனிய வைக்கிற இடத்துக்கு கூட்டு போறேன். அங்க போன வெத்தலையில மை தடவி கண்டுபிடிப்பாவோ. சாயங்காலம் கிளம்பி இரு போவோம். என்னது? வெத்தலையில மை தடவி கண்டுபிடிக்க போறாவளா? நீ சொல்றது சரிதான். போய் செய்வின வச்சு அவளுக்கு முட்டை மந்திரிச்சு வைக்கணும். என் வீட்டு கோழி எத்தனை முட்டை போடும்? இப்படி அநியாயமா கொண்டுட்டாளுல. கோழி உயிரோட இருக்கா செத்துட்டான்னு அங்க போனா அவியலை கண்டுபிடிச்சு சொல்லிடுவாவோ. சே, பாத்தியா கீதா, ஏடுபட்ட பைய. எந்த பைய வயசான வீட்டு போய் கோழி திருடி இருக்கானே. ஆமா லட்சுமி, இவ்வளவு வயசானாலும் சும்மா இருக்க கூடாதுன்னு கோழி வளர்க்கவும் ஆடு வளர்க்கவும் அது பாட்டுக்கு ஏதாவது பண்ணிட்டு இருக்கு. அது பொலப்புல போய் எவன் இப்படி மண்ணலி போட்டான்னு தெரியலையே. நாலு முடி, அப்ப இந்த கிட்டு கிளவி முட்டை மந்திரிச்சு வச்சிருமோ நம்மளுக்கு? நம்ம சீக்கிரம் செத்து போயிருவோம். பயமா இருக்கு. நான் என்ன பாவம் செய்தேன்? ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனை? கடவுளே, என்னட்டுங்களா 2 பேருக்கு இப்படி வேத்து கொட்டுது? மரத்துல குளு குளுன்னு காத்து வருது. உங்களுக்கு மட்டும் எங்க இருந்து தான் வேக்குதோ? சரி வா அம்புஜோ, போய் நம்ம பொழப்ப பாப்போம். இங்கேயே எவ்வளவு நேரம் தான் நிக்கிறது? போவோமா லட்சுமி? கிட்டு பாட்டி வருத்தப்படாதே, சீக்கிரம் கோழி கிடைச்சிரும். வயல் வரப்புல குளத்தங்கரையில எங்கேயாவது மேய்ஞ்சிட்டு இருக்கான்னு பாருங்க. போயிருக்காம்மா, என் வீட்டுக்கு அளவே பாக்கிறதுக்கு தான் போயிருக்கான். இன்னும் அவனையும் ஆள காணமே. கிட்டு வீட்டு முன்னாடி இவ்வளவு கூட்டம் நிக்க. ஐயோ, கணேசன் கிழவரு மண்டைய போட்டாரோ?
கிட்டு வருத்தப்படாதம்மா. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுனே தெரியல. வயசாயிட்டுனா ஒரு நாள் போய் தான் ஆகணும். அதுக்கு என்ன செய்ய? கடவுள் போட்ட கணக்க மாத்தியா எழுத முடியும்? ஏன் அலமேலு பாட்டி என்னத்த உளறிய? கணேசே இப்படி போய் சேருவார்னு நினைச்சே பார்க்கலாமா? சின்ன பொண்ணு, உங்க ஆச்சியை பாரு, புதுசா ஏதோ பொருளையும் கலப்புது. ஒரே மாதிரி உங்க ஆச்சி கொஞ்சம் அறவை காடுதான்டி. என்ன விஷயமே தெரியாம வந்து கேக்குது பாரு. கணேசன் போயிட்டாருன்னு யார் சொன்னா? நீங்க வேற. கீட்டு விட்டு கோழிய காணுமா? நேத்துல இருந்தே காணும்னு புலம்பிட்டு இருக்கா. ஐயோ மன்னிச்சிருக்கிட்டு, இப்படி உயிரோட இருக்கிற ஆளுக்கு வந்து துட்டி கேட்டுட்டேனே. ஐயோ ஐயோ. சரி விடு அலமேலே. அவர் பெயர்ந்தா கூட இப்படி வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். நான் உசுருக்கு உசுரா வளர்த்த சிம்ரன் போயிட்டேன். கோழி எப்பத்துல இருந்து காணோம்? நேத்து மதியத்துல இருந்தே காணோம்மா. வீட்டுக்கிட்ட தான் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அது இந்த சேவலும் சோடி போட்டுதான் திரியும் பாத்துக்க. கோழியை எந்த நாய் திருடிட்டு போனா நான் சுமத்து போவான். நீ வருத்தப்படாத. எங்க ஆச்சி வேற என்ட்ரி கொடுத்துருக்கு. வாயை விட்டுறக்கூடாதே. நேற்று கோழி சூப் குடிச்சத. சின்ன பொண்ணு நல்லா இருப்போம். உங்க ஆச்சி இங்க கூப்பிட்டுட்டி. ஆச்சி இங்க ஒரு நிமிஷம் வா. என்ன சின்ன பொண்ணு, இந்த கிட்டுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வாரேன் போரு. அதெல்லாம் நாங்க சொல்லிக்கிறோம், நீ வா ஆச்சி. நான் போறேம்மா. காலையிலேயே பச்சை தண்ணி குடிக்காம வந்து நிக்கிறேன். கிறுகிறுன்னு வருது. நானும் போறேன். எவ்வளவு கூட நின்னா நம்மள சாட மடையா பேசுவாளுவோம். சின்ன பொண்ணு, நேத்து எனக்கு கோழி சூப்பு வச்சு கொடுத்தல, அதே மாதிரி இன்னொரு வாட்டி கூட்டுட்டி. சளி நல்லா கேட்டுக்குச்சு பாத்துக்கோ. ஆச்சி சூசு, வெளியில வாயை திறக்க கூடாதுன்னு சொல்லிருக்கோம்ல. சின்ன பொண்ணு, மறுபடியும் கோழி சூப்பு வேணுமா? இன்னொரு கோழிக்கு எங்க போவ? சின்ன பொண்ணு, நேத்து உங்களுக்கு கோழி சூப்பு கொடுத்தாளா? ஆமாம்மா, நாட்டு கோழி சூப்பு நல்லா இருந்துச்சு. டேஸ்டா வச்சிருந்தாரே. ஏடி உண்மையை சொல்லுங்க, நேத்து என்னடி பண்ணீங்க? சின்ன பொண்ணு, இந்த சன் இஸ் சோ ஹாட். வெரி கிளியர் ஸ்கையா. ஆமா நாலமுடி, சோ ஹாட். வேர்த்து கொட்டிங். ஐ கோ டு மை ஹோம். பை. ஏ கீதா, போனா அப்புறம் நேரா கிட்டு பாட்டியை கூட்டு வந்துருவேன். சின்ன பொண்ணு கீதா, இங்க ஒருத்தர் இல்ல. உண்மையை சொல்லுங்க டி, நாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். ஆமா, எங்களுக்கு என்னமோ உங்க மேலதான் ரொம்ப சந்தேகமா இருக்கு. என் பேத்தியெல்லாம் அப்படி சொல்லாதியம்மா. என் பேத்தி ரொம்ப நல்ல பிள்ளை. அப்படிலாம் பண்ணல. என் மருமவன் தான் கடையில போய் நாட்டுக்கோழி எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாரு. அம்பிச்சுக்கா, அவங்க கூட பழகுனதுக்கு என் மேல இப்படி வீணா பாலி போடாதீங்க. சே, முதல்ல இங்க வந்ததே தப்பு. நான் போறேன். ஏ கீதை, மன்னிச்சிரு, தெரியாம தானே கேட்டேன். அதுக்கு ஏமா இப்படி மூஞ்சி தூக்கிட்டு போற? என்னைய பார்த்தாதான் எல்லா அளவுக்கும் இலக்காரமா தெரியுது. பாத்தியா சின்ன பொண்ணு, உனையும் சேர்த்து தானே நான் கேட்டேன். கீதால பாரு கோவப்பட்டுட்டு போறா. இந்த நாலமுடி நம்மள மட்டும் கோத்த விட்டு எஸ்கேப் ஆயிட்டே. பாவ கிட்டு பாட்டி, 4-5 கோழி தான் வச்சிருக்காவோ. சீக்கிரம் அவிய சிம்ரன் கிடைக்கணும். நீலாம் எடுக்கலாமா? சே இல்லக்கா. நீ என்கிட்ட பொய்யே சொல்ல மாட்டேன்னு தெரியும் சின்ன பொண்ணு. ஆமாக்கா, உங்ககிட்ட நான் மறப்பேனா? நான் பொய் சொல்லல. என்னோட நோக்கம் பொய் சொல்றதே கிடையாது. ஆனா உண்மையை மட்டும் மறைச்சிருவேன். சீக்கிரட்டா வச்சுக்கணும் இந்த விஷயத்த. சரி சின்ன பொண்ணு, நான் வீட்டுக்கு போறேன். வெளில சத்தம் கேட்டதுன்னா வந்தேன். வீட்டுல குழம்பெல்லாம் அப்படியே அமத்தி போட்டு வந்திருக்கேன். போய் மறுபடியும் வைக்கணும். நானும் அப்புறம் வந்து பாக்கியலட்சுமி போயிட்டு வரேன். இந்த லட்சுமியும் அம்பச்சத்தையும் பாத்தியா? வீணா ஓ மேல பழி போட பாக்காளுவோ. ஏ தாய் கிழவி, கோழி சூப்பு வச்சு கொடுத்ததை யாருக்கிட்டையும் வெளில வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல. ஆமா சின்ன பொண்ணு, சொன்னேன். மறந்துட்டேன் பாத்தியா? முக்கியமான விஷயத்தெல்லாம் மறந்துரு. போச்சு. உன் மாப்பிள்ளை வேலைக்கு போயிட்டாரா? போயிட்டாரு. அப்ப வாட்டி வீட்டுக்கு போவோம். உங்க அம்மா பூரி சுட்டு வச்சிருக்கா, வந்து 4 பூரி தின்னுட்டு போ. ஐ பூரியா? ஆமா, பூரியும் தொட்டுக்க உருளைக்கிழங்கு மசாலாவும். ஐ சூப்பர் சூப்பர். இப்ப யாரு போன் அடிக்கா? கொஞ்சம் ஆச்சு வாரேன். காலிங் ராஜமாதா. ராஜமாதானா யாரு சின்ன பொண்ணு? என் மாமியார் தான். உன் மாமியாரா போன் அடிக்காவோ? சரி பேசிட்டு வா. நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன். தாத்தாக்கு மாத்திரை எடுத்து கொடுக்கணும். நீ போயிட்டு ராச்சு, நான் பேசிட்டு வரேன். ஹலோ மருமவளே, சொல்லுங்க தே. நான் நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல தான் நிக்கேன். வீட்டுக்கு வரதுக்கு ஆட்டோல ஏறினேன். தெரு பேரு சொல்ல தெரியல. கொஞ்சம் ஆட்டோக்காரங்கிட்ட போன கொடுக்கேன். உன் தெரு அட்ரஸ் சொல்லு. ஐயோ, ஊருக்கு வந்திருக்கீங்களா? என்னது ஐயோவா? ஐயோ இல்லத்தே. ஐ ஜாலி, ஐ ஜாலி. நீங்க வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. கொடுங்க, அட்ரஸ் சொல்றேன். இந்த என் மருமவ அட்ரஸ் சொல்லுவா. ஹலோ, சொல்லுங்கக்கா, எந்த தெரு? என்ன பிள்ளையார் கோயில் கீழே தெரு. தெருக்குள்ள வந்ததும் 2வது வீடு வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கோம்.
வயசான ஆளா இருக்காவோ இறங்க கழியுமோ என்னமோ கொஞ்சம் வெளியில வந்து நில்லுங்கம்மா. என்னே 1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, மெதுவா பைய கூட்டுவாங்கண்ணே. கிழிஞ்சது இங்க இருக்க தெருக்கு ஏமா 1 மணி நேரம் ஆக போகுது. 2 நிமிஷத்துல உங்க அத்தையை கொண்டு வந்து வீட்டுல விடுறேன். என்னப்பா வழி தெரிஞ்சுக்கிட்டா பார்த்து கொண்டு போய் என்னைய விட்டுருப்பா. வேற தெருல விட்டுறாத, எனக்கு இந்த ஊரு அவ்வளவா தெரியாது. நான் இந்த ஊருக்காரன் தான், எனக்கு எல்லா தெரும் தெரியும், பயப்படாம இருங்க. சரியா, வண்டியை எடுப்பு ஆகும். என் மருமவ கிட்ட சொல்லாம போய் சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். கடைசியில அவகிட்டயே அட்ரஸ் கேட்டு போக வேண்டியதா ஆயிட்டு. என்ன எங்க மாமியா கிளம்பி வேற திடுத்துப்படி கிளம்பி வாரேன்னு சொல்லுது. வீடு வேற போட்டது போட்ட மாதிரி அப்படி அப்படிலாம் கிடக்கு. மாமியா கிளம்பி போனதுல இருந்தே இந்த வீடு சரியா தூத்ததும் கிடையாது, தொடச்சதும் கிடையாது. வந்து என்ன கேள்வி கேட்க போதோ. இந்த ஆட்டோக்காரன் வேற நம்ம நிலமை புரியாம 2 நிமிஷத்துல உங்க ஆத்தையை கொண்டு வந்து விட்டுருவேன்னு சொல்றான். ஐயோ, இப்ப என்ன செய்ய? காலையில யார் மூஞ்சில முழிச்சுன்னே தெரியலையே. ஓடு சின்ன பொண்ணு ஓடு, போய் சீக்கிரம் எல்லாத்தையும் ஒதுங்க வையி. காசு எம்புட்டு? 80 ரூபா பாட்டி. சீக்கிரம் கொண்டாந்து விட்டுட்டீங்களே, இதுக்கா 80 ரூபா? ஒரு 10-20 ரூபா குறைச்சு போட்டுக்கோப்பு. இப்ப பெட்ரோல் டீசல் விற்கிற விலைவாசிக்கு 80 ரூபாவே கம்மியா தான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் கட்டாது, ஃபுல் அமௌண்ட்டையும் தாங்க. சரி, அப்ப கோவப்படாதீங்க, இருங்க. ஏம்மா, என்ன வேகமா ஓடி வந்தோம், அதுக்குள்ளேயும் அத்தை கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். இந்தாயா 80 ரூபா. எங்க ஊர ஆட்டோக்கார பயலுவெல்லாம் கொடுக்கறத வாங்கிக்குவானுவோம். நீ என்னன்னா ரொம்ப பண்ற. சும்மா ஏதாவது சொல்லாதீங்க, உங்க மருமக உங்களுக்காண்டி காத்துல கிடக்காவோ. வாங்க. மருமவளே, வீட்டுல இல்லாம எங்க போன? எங்க அம்மா கூப்பிட்டு விட்டாவோன்னு போயிட்டு வந்தேன். நீங்க என்ன சொல்லாம திடுப்புன்னு வந்துட்டீங்க? ஏன் மருமவளே, உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணான்னு வந்தேன். பார்த்தா அட்ரஸ் தெரியாம போயிட்டு. கிழிஞ்சது. சர்ப்ரைஸா? எந்த ஊர்லயாவது மாமியார் மருமவளை சர்ப்ரைஸ் பண்ண வருவாங்களா? இந்த கொடுமை எங்கேயாவது நடக்குமா? கடவுளே. பைய கொடுங்கதே. எப்பா, என்ன கணக்கு. கிருஷ்ணா பொண்டாட்டிக்கு நாளன்னைக்கு வளகாப்புல, அதான் போன் அடிச்சு கூப்பிட்டான். அந்த ஆளுதான் துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த மாசமான பிள்ளையும் பார்க்க போனோம்ல, அதுக்கு 2 கிலோ மணவளவும் வாங்கிட்டு வந்தேன். மணவளம் இருக்கா? உனக்கு இல்ல மருமவளே, அந்த பிள்ளைக்கு. ரைட், எங்க கொடுத்தாலும் இங்கதான் வரும். சரி வாங்க உள்ள போவோம். எனக்கு பிரச்சனை எந்தெந்த ரூபத்துலலாம் வருது. ஏன் மவன் வீட்டுல இருக்கானா, வேலைக்கு போயிட்டானா? உங்க மகெல்லாம் வேலைக்கு போயாச்சு, இனி சாயங்காலம் தான் வருவாவோ. சரி, போட்டு வேலைக்கு போனாதான் 4 காசு பார்க்க முடியும். ஐயையோ, வீடு கிடக்க கிடைய பார்த்தா என்ன கிளிக்க போகுதுன்னு தெரியலையே. ஐயையோ, முறைக்குதே. என்ன மருமவளே, வீடு இப்படி போட்டிருக்க? இந்த லட்சணத்துல வீடு கிடந்தா ஸ்ரீதேவி எப்படி தங்குவா? ஏத்தே, உங்க மவனை ஆபீஸ்க்கு அனுப்பி விட்டுட்டு தான் எப்பவும் தூப்பேன். இந்த வீட்டெல்லாம் பார்த்தா டெய்லி தூக்குற மாதிரி தெரியலையே. உண்மையை சொல்லு மருமவளே, வீட்டை தூத்து எத்தனை மாசம் ஆகுது? கீழே காலை வைக்க முடியல, ஒரே நறுன்னு மண்ணு. சை, என் மாவன் எப்படிதான் இந்த வீட்டுல குடுத்தன நடத்துறானோ தெரியல. ஏத்தே, அந்த தூக்க போறேன் தே. நீங்க சோப்பால உட்காருங்க, நான் உங்களுக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். காப்பி போட்டு கொண்டு வர போறியா? ஏது இந்த குப்பையெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே காப்பி குடிக்க சொல்றியோ என்னையே? வேணாதே, நீங்க வேணா கண்ணை மூடிட்டே குடிங்க, அதுக்குள்ளேயும் சுத்தம் பண்ணிடுறேன். இங்கேரு, இந்த நக்கல் பேச்செல்லாம் என்கிட்ட ஆகாது. நான் வெளியில போய் சில நேரம் உட்காந்துட்டு வர, விறுவிறு வீட்டெல்லாம் தூத்து அள்ளி போடு. சரி தே, அப்ப வெளியில சேர் எடுத்து போடட்டா? சேருக்கு ஒண்ணுதான் குறைச்ச. கிளவி வெளியில போறேன்னு சொல்லிட்டு உள்ள போகுது. ஏதே, வாசல் இந்த பக்கம் இருக்கு. எனக்கு கண்ணு தெரியும் மருமவளே. இது என்னது? தின்னுட்டு போட்டலாம் அங்கங்க கிடக்கு. வீட்ல எல்லாம் சோறு பொங்குறது கிடையாதோ? எத்தனை நேரம் கடையில வாங்கி தின்றுக்க? இம்பிட்டு போட்டலாம் கிடக்கு, அது தூர கூட கொண்டு போய் போடுறதுக்கு நான் அது இல்ல. சீ. வீட்டுக்குள்ளேயே இருந்தா தெரியும், நான் தான் ஊர் சுத்திட்டு வரேனே. பிறவி எங்கோடி இருந்துனா இதெல்லாம் பார்க்க. இன்னும் அடுக்காலெல்லாம் எந்த லட்சணத்துல இருக்கோ, போய் பார்த்தா தானே தெரியும். எதை கொஞ்சம் வெளியில போய் இருங்கத்தே, தூத்துட்டு கூப்பிடுறேன். சட்டம் கட்டாம வா மருமவளே. அடுக்கால என்ன லட்சணத்துல வச்சிருக்க நான் பாக்கேன். எதை போவாதையே சொன்ன கேளுங்க. நான் போய் பாக்கேன். உன் குடுமையை ஆஞ்சிட்டு விட்டாதான் சரி வரும். என்ன லட்சணத்துல குடும்பம் நடத்துறா? இன்னைக்கு என் மவன் வந்துகிட்டோம், அவனுக்கு கொடுக்க கொடையில அவனே உனக்கு 4 அறுப்பு கொடுக்கணும். எதே, அடுக்காலைக்குள்ள போவாதீங்க, ஆபத்து. ஐயோ அம்மா. ஐயோ, அத்தை கிழவிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே.
அடுக்காலைக்குள்ள போவாதீங்க போவாதீங்கன்னு சொன்னேன், கேட்டு தொலைதா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்பதான் புதுசா இந்த சேனலை பாக்குறீங்கன்னா நம்ம குயின்பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்போ வீடியோ போடலாம் உங்களுக்கு உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.